Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு இப்ப என்ன பார்க்க போறோம்னா இட்ஸ் a lipstick swatch video. அது என்ன பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் from MAC. So MAC Cosmeticsல இருந்து என்னோட லிப்ஸ்டிக் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். So without further ado நம்ம வீடியோக்குள்ள போலாம். Yes guys, finally I'm doing this. So it's been a while I've done MAC lipstick and I think தனித்தனியா பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் MAC lipsticks நான் ஒண்ணா பண்ணதே இல்ல. பட் இப்போ ஓவராலா like couple of yearsல வந்து I have collected few of them. So எல்லா லிப்ஸ்டிக்ஸ்க்கும் நான் உங்களுக்கு வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். I'm not sure how many, at least 20 குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். Because I didn't count it guys. 20 குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சில லிப்ஸ்டிக்ஸ் I have bought recently ஒரு 6 lipsticks mini and full lipsticks in the 6 வாங்கியிருந்தேன். Plus already I have some of them depotted like this for my மேக்கப் ப்ரைடலுக்கு ஸோ பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ ஐ ஹேவ் சம் ஆன் மை ஓன் as well. ஸோ ஃபுல்லாக இதில் நான் டீபாட் பண்ணி வச்சுருக்க மாட்டேன். பாதியில் தான் இருக்கும், பாதி என்கிட்ட இருக்கும். பிகாஸ் ஐ ஹேவ் அதர் 2 பேலட்ஸ் லைக் திஸ் as well. ஸோ என்கிட்ட டோட்டலாக இந்த மாதிரி 3 பேலட்ஸ் இருக்குது. ஸோ ஐ ஹவ் பின் யூஸிங் as well. நானும் யூஸ் பண்ணுவேன், கிளைண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி, திஸ் இஸ் ஹைஜீனாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஆல்வேஸ் யூஸ் திஸ் அப்ளிகேட்டர் பண்ண இல்லாமல் நடக்க மாட்டேன். ஆல்சோ ஐ டேக் லிப்ஸ்டிக்ஸ் இந்த பேலட்டில் வச்சுட்டு தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம அதிலேயே நம்ம வந்து ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இட் இஸ் நாட் ஹைஜீன். ஆல்சோ சேஃபாக லிப்ஸ்டிக்ஸ் வச்சுக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு. பிகாஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதை பண்ணிங்கன்னா இட் கேன் கெட் ஃபங்கலாக ஆச்சுன்னா யூ ஹேவ் டு த்ரூ எவ்ரி திங், ஹோல் பேலட்டை தூக்கி போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் கேர்ஃபுல் வித் தட். ஓகே, yeah, I think MAC lipsticks pathina they have launched Maximal, so later they have launched. Okay, I don't know what is the difference between the old version and this. Maybe they have reformulated and theriyala. இப்போ வரதுலமே Maximal தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மினிஸ்க்குலாம் இந்த மாதிரி பேக்கேஜிங் வந்துச்சு. ஓகே, எல்லாமே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிகர் சைஸ்லாம் இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் இருக்குது கைஸ், Maximal சொல்லிட்டு. See, ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் பேக்கேஜிங் வந்துச்சு. லெட்ஸ் சி என்ன வெப்சைட்டில் போய் பார்ப்போம், என்ன டிஃப்ரென்ஸு என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஸோ வெப்சைட்டில் இப்போ நம்ம போய் பார்க்கலாம் லிப்ஸ்டிக்ஸ் வந்து என்னன்ட்டு இருக்குது. ஸோ நிறைய வெரைட்டி இருக்குது கைஸ், மேக்ஸ் நிறைய வெரைட்டி இருக்குது கைஸ் மேக் லிப்ஸ்டிக்ஸில். ஸோ மேக்ஸிமல்ன்ற கேட்டகரி புதுசாக வந்திருக்கு. இப்போ நான் புதுசாக வாங்கின லிப்ஸ்டிக்ஸும் மேக்ஸிமல் தான் இருந்துச்சு. மேபி தே ஹவ் சேஞ்ச் ஆர் அப்கிரேடட் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வாங்கினது வந்து மேக்ஸிமல் மேட்டுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமல் இம்பேக்ட் அவர் ஐகானிக் லிப்ஸ்டிக்ஸ் ஹாவ் பீன் மேக்ஸ்ட் அவுட் டு கிவ் லிப்ஸ் மோர் வித் அ சில்கி மேட் ஃபினிஷ் அண்ட் அ குட் ஃபார் லிப் ஃபார்முலா தட் லுக்ஸ் ரிச்சர், feels better and lasts longer. Get more color with the full coverage, pigment rich payoff in our widest range of 40 artist approved shade. Okay, so இதான் guys கொடுத்துருக்காங்க. I think they have still existing shades வந்து they have made into this Maximal lipsticks நினைக்கிறேன். மேபி ஐ திங்க் ஸ்டாக் இருக்க இந்த ரெட்ரோ மேட்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐ திங்க் தோஸ் வில் கோ அவே. ஐ திங்க் இது மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லா ஷேட்லேயும் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சம்திங் தே ஹாவ் அப்கிரேடட். அண்ட் தென் மேபி இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் கூட மாறி இருக்கலாம், என்னென்ன ஆகிருக்கலாம் பிகாஸ் ஆஃப் த நியூ ஃபார்முலேஷன் பண்ணியிருக்காங்களே. ஸோ அது யா ஐ திங்க் தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. ஸோ மினிலாம் பார்த்தீங்கன்னா 1650 rupees. அண்ட் தென் பிகர் சைஸில் வந்து 2550 rupees ஒவ்வொரு லிப்ஸ்டிக்ஸ்க்கு. ஓகேவா, ஸோ தட்ஸ் ஹவ். ஓகே கைஸ், ஸோ மேக் காஸ்மெட்டிக்ஸில் ரீசெண்டாக வந்து they have launched lot of lipsticks from Maximal, sleek satin or I think மேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து they have launched couple of new shades. It is getting viral on internet, like social media ரொம்ப வைரலாக இருக்குது. I'm excited when they are going to launch in India. That's the reason maybe I'm trying to do all my existing lipstick swatch. ஸோ நீங்கள் என்கிட்ட இருக்கிறதுல நான் போட்டு காமிச்சிட்டேன். I still நிறைய ஷேட்ஸ் என்கிட்ட ஸ்டில் வந்து லைக் ஒரு ஐகானிக்கான ஷேட்ஸ்லாம் சிலது என்கிட்ட இன்னும் இல்லை. மேபி சூன் மேபி ஐ வில் ட்ரை டு கலெக்ட் அண்ட் டூ இட். பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மேக் லிப்ஸ்டிக் வீடியோ இஸ் கோயிங் டு பி த நியூ லான்ச் ஷேட்ஸ். பிகாஸ் ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் கப்புள் ஆஃப் ஷேட்ஸ் வந்து அது வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த கலெக்ஷனில் சில ஷேட்ஸ் நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஹோப் தே லான்ச் எவ்ரி திங் இன் இண்டியா as well. Hope they launch it.
ஐ திங்க் தே வில் லான்ச் சூன் நினைக்கிறேன். ஓகே. ஐ திங்க் விதவுட் ஃபர்தர் அடு நம்ம லிப்ஸ்டிக் ஸ்வாட்சஸ்க்கு போயிடலாம். மேக் புல்லட் லிப்ஸ்டிக் ஸ்வாட்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த ஸ்வாட்சஸ். ஸோ வந்து ஐ எம் ஜஸ்ட் கோனா புட் இன் த லைட்டர் டு டார்க்கர் ஷேட் ரேஞ்ச். ஹோப் நான் கரெக்டாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. ஸோ யாஷோட லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் ஃபார் மீ. அண்ட் என்னோட லிப்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குது. தட்ஸ் வை எனக்கு வந்து லிப் லைனர் வந்து போட்டே ஆகணும். போடலன்னா நல்லா இருக்காது. ஸோ ஐம் கோனா யூஸ் இட் வித் லிப் லைனர். ஸோ ஐம் ஜஸ்ட் யூஸிங் மேக் செஸ்ட்நட் லிப் லைனர். மோஸ்ட் ஆஃப் த லிப்ஸ்டிக்ஸ்க்கு நான் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ லெட்ஸ் கோ. ஓகே. ஸோ லெட்ஸ் சி. ஓகே. ஸோ சில லிப்ஸ்டிக்ஸ் வந்து நான் டிபார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சம் ஆஃப் தெம் ஐ யூஸ் இட் ஃபார் மை செல்ஃப். நிறையா இருந்துச்சு ஆக்சுவலி. என்னால் எல்லாமே யூஸ் பண்ண முடியல. ஸோ செலக்டிவாக சில ஷேட்ஸ் மட்டும் நான் எடுத்து கிட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி ஒரு பேட்டில் இருக்குது. ஓகே. ஸோ திஸ் இஸ் எவ்ரி திங். ஒரு வெரைட்டி ஆஃப் கலர் ரேஞ்ச் நான் வச்சுருக்கேன். See lightest to darkest. I also included black. That is also black bullet lipstick தான். So இதுதான் guys. ஸோ என்கிட்ட மேக்ல என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஷேட் வந்து நான் யூஸ் யாஷ் லிப் லைன் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே நான் அந்த மாதிரி எல்லா லிப்ஸ்டிக்ஸ்க்கும் நான் ஐம் கோனா யூஸ் திஸ் டெம்பரரி லிப்ஸ்டிக் அப்ளிகேட்டர். ஸோ ஈஸியாக இருக்கும் எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. That's right. I just put some of them in the palette. So palette use பண்றேன். So this is how the MAC Yash looks like with the lip liner chestnut. Yeah, this is really nice lip combo. So lighter lipsticks-லாம் வந்து நீங்க அப்ளை பண்ண முடியாதுன்னு இல்ல. நீங்க இந்த மாதிரி லிப் லைனர் வச்சு தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் நல்லா இருக்கும். ஃபிளாட்டரிங்கா இருக்கும். ஈவன் தோ லைட்டர் ஸ்கின் பீப்புளும் இந்த மாதிரி லிப் லைனர் வச்சு போட்டா மட்டும்தான் அவங்களுக்கு இன்னும் நல்லா ஃபிளாட்டரிங்கா நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா பிளாங்கா லிப் வந்து ஒரே கலர்ல இருக்கும். I always suggest you guys to use lip liner no matter what. Okay. Okay guys, so next look போயிடலாம். So next lipstick பார்த்தீங்கன்னா I have in the shade I think Please Me. So இந்த ஷேட் நான் யூஸ் பண்றேன். பிங்க் கலரான ஒரு லிப்ஸ்டிக். எனக்கு எப்படி இருக்கும் தெரியல. But I will try it anyway. So I'm just gonna use lip liner. Same just lip liner. Please Me தெரியுது. So this is Please Me. Okay. Let's see. Summer pink guys. So MAC Please Me, this is how it looks with the lip liner. I think this is really nice color. நல்லா தான் இருக்கு. Everything looks nice with the lip liner. Glasses also looks nice. நல்லா ஃபிளாட்டரிங்கா தான் இருக்கு இந்த லிப் லைனரோட சேர்த்து. லிப் வந்து ரொம்ப பிரைட்டரா இருக்கு இந்த லிப்ஸ்டிக். என்னை பொறுத்த வரைக்கும் என் ஸ்கின் டோனுக்கு நல்லாவே லைக் சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் வந்து லிப்ஸ்க்கு தான் கொடுக்குது பிகாஸ் ஆஃப் அந்த பிங்க் அப்படின்றதுனால. மேபி என்னோட லைட்டர் ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு இன்னும் ஃபிளாட்டரிங்காக இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்குமான்னு தெரியாது. பட் இட் இஸ் ரியலி நைஸ். ஸோ காஸ்மோட ஷேட் இப்படி தான் கைஸ் இருக்கு. பர்பிள் டு இட்னு நினைக்கிறேன் பிகாஸ் ரொம்ப பிரைட் பிங்காக இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நல்லா பிரைட் பிங்காக இருந்துச்சு. இது அந்த அளவுக்கு கிடையாது. ஒரு மியூட்டடான ஒரு பிங்க் மாதிரி இருக்கு. So this is Cosmo. காஸ்மோ சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் இஸ் ரியலி நைஸ் கலர். நல்ல ஒரு பிங்க் பேஸ்டான ஒரு லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கு.
நெக்ஸ்ட் ஷேட் கிரேவிங் போலாம். சின்ஸ் வி ஆர் டூயிங் லைக் பிங்க் ஷேட்ஸா இருக்கனால கிரேவிங் வந்து நெக்ஸ்ட் போயிடலாம். கிரேவிங் ஆல்சோ பிங்க் பட் நல்ல ஒரு ரோசி ஷேடான ஒரு பிங்க். Guys, this is pink actually. I don't know how it's showing on your screen. நல்ல ஒரு ரோஸ் டோன்டான ஒரு பிங்க், அதாவது நல்லா ரோஸ் டோன். ஓகே, ஸோ பட் ஐ திங்க் யூ ஆர் சீயிங் சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரு ராஸ்பெரி மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ரோஸியான ஒரு பிங்க். ஓகே, நல்லா இருக்கு இந்த ஷேடு, எனக்கு ஃப்ளாட்டரிங்காக இருக்கு. ஸோ திஸ் இஸ் கிரேவிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் கிரேவிங். ஓகே, நெக்ஸ்ட் ஷேட் வந்து வெல்வெட் டெடி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு நியூ ஷேட் மாதிரி இருக்கு. ஓகே, பட் இட் ஹேஸ் சம் பிங்க் டு இட். ஒரு நியூடும் பிங்க்கும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஷேட் ஆக்சுவலி. இந்த கலர் பார்க்க எனக்கு இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிங்கிஷா. நான் சொன்ன மாதிரி நியூட்லயே வந்து லைட்டா பிங்க் பேஸ்ட் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. பட் இட்ஸ் ரியலி குட், சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ திஸ் இஸ் வெல்வெட் டெடி. நெக்ஸ்ட் ஷேட் பார்த்தீங்கன்னா கிரெம் இன் யோர் காஃபி. ஸோ இது வந்து கொஞ்சம் மாவி டோன்டான ஒரு ஷேட், ஒரு மாவ் டோன்டான ஷேட். ஓகே, நல்லா பர்பிள் பேஸ்ட் இருக்கு. ஸோ எவ்ரிதிங் நான் வந்து லிப் லைன் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். பிகாஸ் ஐ ஃபீல் சம் ஷேட்ஸ்க்கு வந்து லிப் லைன் இஸ் மஸ்ட் ஃபார் மீ. ஆல்சோ ஐ ப்ரிஃபர் யூஸிங் லிப் லைனர்ஸ் ஃபார் எவ்ரி லிப்ஸ்டிக். ஈவன் தோ ஏஷியன் ஸ்கின் டோனாக இருந்தாலும் அதுக்கு லிப் லைன் யூஸ் பண்ணி போட்டால் நல்லா தான் இருக்கும். வேம்பி லிப்ஸ்டிக்ஸ் மட்டும் எதுவும் பண்ண முடியாது. பிகாஸ் வேம்பி லிப்ஸ்டிக்ஸ் ஆல்வேஸ் டென்ஸ் டு பி டார்க்காக, ரொம்ப டார்க்காக தான் இருக்கும். அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. பட் மோஸ்ட் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ் வந்து லிப் லைன் வச்சு போட்டால் தான் நல்லா இருக்கும். ஸோ ஐ சஜஸ்ட் யூ கைஸ் டு டூ த சேம் as well. It's really nice color. இது ஒரு மாவி டோன்டான ஒரு ஷேட் ஆக்சுவலி. Creme in your coffee. ஸோ நெக்ஸ்ட் ஷேட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் சோர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கினேன். பிகாஸ் ஐ ஃபெல்ட் சோர் எனக்கு வந்து சோட் ஆக்குது, நான் வாங்கினதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம்னு வாங்கியிருக்கேன். இட்ஸ் ஆல்சோ சிமிலர் டு ஒரு மாவி டோன்டான லிப்ஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. ஐ ஃபீல் திஸ் இஸ் சிமிலர் டு Creme in your coffee. பட் Creme in your coffee ரொம்ப பர்பிள் பேஸ்டாக இருந்துச்சு. இது வந்து அவ்வளோ பர்பிளாக இல்லை. கொஞ்சம் பிங்க் ஒரு ரோஸ் டோன்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வார்மாக இருக்க மாதிரி இருக்கான்னு தெரியல. பட் இட் இஸ் டிஃப்ரெண்ட் கைஸ், இட்ஸ் நாட் த சேம். ஓகே, மேபி நான் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் லேட்டர் ஆன். பக்கத்தில் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ லெட்ஸ் அப்ளை திஸ் டைரக்ட்லி. Wow, this is really good. Wow, this is my favorite color as of now. Wow, நல்லா இருக்கே. அது நல்லா இருக்குன்னு நினச்சி எதிர்பார்க்கல guys. Because I felt sore is kind of கொஞ்சம் லைட்டாக இருக்குன்னு நினச்சேன். பட் எனக்கு நல்லா இருக்கு. With the lip liner it's too flattering. I'm not sure this is sore. நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் வந்து டோப். ஸோ இதுவும் என்கிட்ட இல்லை ரொம்ப நாளா. டோப் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பீச் மாதிரி இருக்கு கைஸ். வா, நல்லா இருக்குல்ல. திஸ் இஸ் டோப். Next shirt வந்து Whirl. Okay, this one I had. This is my first nude lipstick from MAC. My sister வாங்கிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் இது. ஆஃப்டர் தட் இது என்னாச்சுன்னு தெரியல, எங்கே போச்சுன்னு தெரியல. ஐ திங்க் அப்போ எனக்கு சூட் ஆகலை, என்னன்னு தெரியல. ஐ டென்ட் யூஸ் திஸ் அட் த டைம் நினைக்கிறேன். ஸோ ஐ ஹேவ் பாட் இன் த மினி. ஸோ எதெல்லாம் என்னால் மினியில் வாங்க முடியுமோ அதெல்லாம் நான் மினியில் வாங்கினேன்.
சிலது மட்டும் ஐ பாட் இட் இன் த ஃபுல் வெர்ஷன். ஸோ திஸ் இஸ் மினி ஃப்ரம் வேர்ல்ட். க்யூட்டாக இருக்குல்ல? This is Whirl. Okay guys, next shade பார்த்தீங்கன்னா which is Warm Teddy. நீங்க Velvet Teddy பார்த்திருப்பீங்களா? அதே மாதிரி இது Warm Teddy. So இது மேல தான் இருக்கு. So let's see how this looks. This is Warm Teddy. It's kind of ஒரு warm tone மாதிரி இருக்கு. Velvet Teddy was like kind of ஒரு கூல் டோன்ட் பிங்க் பேஸ்டான ஒரு ஷேட் மாதிரி இருந்துச்சு. இது வந்து நல்லா வார்மா இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வார்ம் டெடி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்வாட்ச் ரெட் டோன்டான ஷேட்ஸ்க்குலாம் நம்ம போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷேட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் ரூபி வூ. ரூபி வூ வந்து நான் ஃபஸ்ட் டைம் வாங்குறேன் கைஸ். இட்ஸ் அ ஃபேமஸ் ரெட் ஷேட் ஃப்ரம் மேக் காஸ்மெட்டிக்ஸ். ரொம்ப நாளாக அதை வாங்காமலே இருந்தேன், பட் ஃபைனலி காட் இட். ஸோ இது வந்து பர்பிள் பேஸ்டான ரெட்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி. ஸோ நான் சேம் வே டிசன்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ரூபி வூ. ஸோ வந்து எப்படி கேமரா நமக்கு காட்டுதுன்னு தெரியல, ரெட் ஃபயரி ரெட்டாக காட்டுதான்னு தெரியல, பட் இட் இஸ் நாட் தட் மச் ஃபயரி. ரொம்ப ஃபயரிலாம் இல்லை. மேக்கில் ஐ திங்க் பேட் நகரத்தில் அப்சஷன் சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பேன் நினைக்கிறேன். தட் இஸ் டூ பிரைட் ஃபார் மீ, பட் இது நல்லா ஒரு பர்பிள் பேஸ்டான ஒரு ரெட். திஸ் வில் பி ஃப்ளாட்டரிங் ஆன் எனி டஸ்கி ஸ்கின் டோன்ஸ். லிப் லைனர் அவசியம் இல்லை அது போடணும்னா, பட் ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் யூ டு யூஸ் லிப் லைனர் ஸோ தட் இட் இஸ் ரியலி டிஃபைன்டான ஒரு lip look-ஆ இருக்கும். So yeah, I will always use with lip liner any colors. Okay, so this is Ruby Woo. Okay, so next shade பார்த்தீங்கன்னா which is red. Red வந்து என்னோட பேலட்ல இருக்கு. So I'm just going to use that shade. Okay guys, so this is MAC Red. So இந்த shade is kind of ஒரு cherry based ஆன ரெட் மாதிரி இருக்கு. அண்டர் டோன் வந்து செரி தான், லிட்டரலி செரி ஆர் மெஜந்தான்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி பேஸ்டான ஒரு ரெட் மாதிரி இருக்கு. இட்ஸ் நாட் லைக் பர்பிள் பேஸ்ட் கிடையாது. ஐ திங்க் இட்ஸ் லைக் செரி அந்த மாதிரி ஒரு பிங்க் பேஸ்டான ஒரு ரெட் மாதிரி இருக்கு. திஸ் இஸ் ரியலி நைஸ். நல்லா டார்க்காக இருக்கு. அதோட இது கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்க மாதிரி இருக்கு பிகாஸ் ஆஃப் த பிக்மெண்ட். யா, ஐ திங்க் திஸ் இஸ் ரெட். உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஐ திங்க் இட்ஸ் ஷோயிங் டூ மச் ஆஃப் ரெட். ரொம்ப ரெட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். லைக் வெத்தலை போட்டால் ரெட் இருக்குல்ல அந்த மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷோர் பிகாஸ் ஐ கேன் சி தட் இன் மை ஸ்க்ரீன். மேபி உங்களுக்கு பப்ளிஷ் ஆன கப்பு தான் சொல்ல முடியும். ஸோ மேபி திஸ் மைட் லுக் டிஃப்ரெண்ட் ஆன் யுவர் மொபைல் ஆர் சம்திங். லெட்ஸ் சி. ஓகே, திஸ் இஸ் ரெட். Okay, so next shade பார்த்தீங்கன்னா which is D for danger. Okay, ரெட் ஷேட்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சுன்னா, லைக் உங்களுக்கு ரெக்கார்டிங்கில், பிகாஸ் ஐ ஃபீல் டேரெக்டாக வித்தியாசமாக இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம கேமரா வந்து நம்ம இந்த மாதிரி மாற்றி காட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் த வாட் இஸ் சே செட்டிங்ஸ் ஆஃப் இட் ஆர் something. Okay, so now I will try to do these colors. Red tones motto I will try to do in what to say red tones motto I will try to do in shorts la mattu podra so that உங்களுக்கு difference தெரியும். எனக்கு இங்க எல்லாமே ஒரே மாதிரி தெரியுது, ஒரு மாதிரி பிரைட் ரெட்டா தெரியுது. பிகாஸ் ஐ டோன்ட் நோ ஹவு டு bring this true color எப்படி அதில் எடிட் பண்ணி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ தட்ஸ் வை. ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு செரி ஆன ஒரு வைன் ஷேட். ஓகே, ஸோ நல்லா ஷேட் ஆக்சுவலி இது. திஸ் ஆல்சோ வில் பி ஃபிளாக்டரிங் ஆன் டஸ்கி ஸ்கின் டோன்ஸ்.
So this is D for danger. ஸோ இந்த ரெட்ஸ் அண்ட் wine டோன்ஸ்லேருந்து எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இட்ஸ் டென்ஸ் டு கிவிங் ஒரு லைட்டாக ஒரு டென்ட் வருது என்னோட லிப்ஸில். ஐ கேன் சி மை லிப்ஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பிங்க், ஒரு பிங்கியாக, ஒரு ரெட்டி பிங்கியாக இருக்குது பிகாஸ் ஆஃப் த பிக்மெண்ட் நினைக்கிறேன். இது வந்து எனக்கு ஒரு வாட் டு சே ஒரு டென்ட் வருது, லிப் டென்ட் மாதிரி லாஸ்ட்டாக ரிமூவ் பண்ண மாதிரி இருக்குது. எவ்வளோ தான் ரிமூவ் பண்ணலாம் அந்த டென்ட் போக மாட்டேங்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஷேட் இஸ் கைண்ட் ஆஃப், ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென். ஓகே, ஸோ இது வந்து ஃபுல் டியூப்பில் வாங்கியிருக்கேன் பிகாஸ் இதில் வந்து சின்னது கிடையாது. ஸோ திஸ் இஸ் சென். திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு கிரேப் வைன் மாதிரி இருக்குது. கிரேப்ஸ் இருக்கும்ல, ஸோ கிரேப்ஸில் வந்து என்ன கலர் இருக்கும், கொஞ்சம் டார்க்காக இந்த மாதிரி இருக்குது. கிரேப்ஸ் வைன் கலர் மாதிரி இருக்குது. ஸோ குட். இதுக்கு லிப் லைனர் தேவையில்லை, லிப் லைனர் எல்லாமே போடலாம். ஸோ பிகாஸ் ஆஃப் த டார்க், ஸோ டார்க்காக இருக்கிறதுனால இதுக்கு நான் என்ன லிப் லைனர் போட்டாலும் தெரியாது. ஸோ திஸ் இஸ் சென். ஆல்சோ இந்த லிப் வந்து டஸ்கி ஸ்கின் டோன்ஸ், என்னோட டஸ்கியாக இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஃப்ளாட்ரிங்காக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த கலர். கொஞ்சம் லைட்டராக அவங்களுக்கு வேம்பியாக தெரிய ஆரம்பிக்கும். பட் டஸ்கி ஸ்கின் டோன்ஸ்க்கு தே லுக் ஸோ குட் இன் திஸ் கலர் பிகாஸ் ஆஃப் த அந்த ஒயினான ஒரு கலர்னால ரியலி குட். ஸோ இப்போ வரைக்கும் நான் காமிச்சது எல்லாமே என்னோட அந்த நியூ ஷேட்ஸ் வந்து நான் நிறைய காமிச்சிருப்பேன், புல்லட் லிப்ஸ்டிக்ஸ் ஆஸ் இட் இஸ். ஸோ அது எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்னும் ஃபியூ ஷேட்ஸ் மட்டும் இருக்குது. ஐ திங்க் 2-3 ஷேட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 or 4 ஷேட்ஸ் இருக்கு. அண்ட் தட்ஸ் இட். அதுதான் கைஸ். சம்டைம்ஸ் நான் நிறைய லிப்ஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கேன், என்னன்னு தெரியல, லிப்ஸ்டிக்காக வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஷேட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் Viva Glam 3. திஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் நல்ல ஒரு what to say wine color. Okay, I'm not sure if they are still இது வந்து இன்னும் அவைலபிளா இருக்கான்னு தெரியல, but it's really nice color. Okay, ஓகே, ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது கேமரான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா திஸ் கலர் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு கத்திரிக்காய் கலர் தெரியும்ல, கத்திரிக்காய் கலர் இன்டென்ஸாக ஒயினாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. கைண்ட் ஆஃப் ஒயின் ஷேட் தான் இருக்குது. பட் இதில் வந்து ரொம்ப டார்க்காக இல்லை. இதுக்கு முந்தின ஷேட் பார்த்தோம்ல, தட் இஸ் ஐ திங்க் சின்னு நினைக்கிறேன். சின் இஸ் கைண்ட் ஆஃப் மோர் டார்க்கர் தென் திஸ். இதை விட அது டார்க்கராக இருக்குது. அது ரொம்ப வாம்பியாக இருந்துச்சு, ரொம்ப பர்பிள் பிளாக் பேஸ்டாக இருந்துச்சு. பட் இது அப்படி இல்லை. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு செரி வைன் பேஸ்டான ஒரு பர்பிள் ஷேட், பட் இட் இஸ் இன் லைட்டர் வெர்ஷன். ஓகே, ஸோ சின்னுக்கு முன்னாடி கலர்னு சொன்னால் இந்த கலர். ஓகே, இந்த கலர் சூப்பராக ஃப்ளாட்டரிங்காக செமையாக இருக்குது. வெரி நைஸ் கலர் கைஸ். பட் உங்களுக்கு கேமரா வித்தியாசமாக தெரியுது. டெஃபினெட்லி ஐ வில் புட் shots of these colors, whichever color I feel it is not showing properly on the camera, I will do it on mobile. Okay, mobile la panni na podra, sometimes mobile la pandறது நல்லா இருக்கும். So next shade is double chocolate. இது clip தேவைப்படாது because it's மாதிரி நல்ல lip liner shade மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட யாருக்கு தெரியும் எவ்வளோ டார்க் கூட இருக்கலாம். Double fudge. Okay, so this shade is double fudge. It's kind of brownie shade தான். லிட்டரலி சொல்ல போனால் நம்ம ப்ரௌனி சாப்பிடுவோம்ல அந்த ஷேட் தான் இது லிட்ரலி. This is also a nice color for dusky skin tones. Also so next shade பார்த்தீங்கன்னா which is antique velvet. So antique velvet நான் காமிச்சிருப்பேன்.
ஓகே கைஸ். ஸோ இந்த ஷேட் தான் வந்து டீப்பஸ்ட் ஷேட். ஐ திங்க் நல்ல ஒரு ரிச்சான ஒரு ப்ரௌன் ஷேட் அண்ட் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஒரு பிளாக் பேஸ்டான ஒரு ப்ரௌன் ஷேட். திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் நல்ல ஒரு டார்க் ஒரு வேம்பி ஷேட். யா ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ இன்னும் டஸ்கி ஸ்கின் டோன்ஸ்க்கு வந்து நல்லா இருக்கும். பட் ஐ திங்க் அவங்களுக்குமே ஐ வுட் சே தட் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் வேம்பி. அவங்களுக்குமே டஸ்கி ரொம்ப டார்க்காக இருக்காங்க, லைக் டார்க் ஸ்கின் பீப்புள் தெரியும்ல, அவங்களுக்கு வந்து ஐ திங்க் திஸ் ஒன்ட் பி தட் மச் ஃபிளாட்டரிங். அவங்க தே ஹாவ் டு யூஸ் மிக்ஸ் ஆஃப் கலர்ஸ் டு கெட் திஸ் லுக். சோலோ க்ளாஸ் அப்ளை பண்ணுறது இல்லை லைட் கலர் ஆஃப் இது வந்து அப்ளை பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. I'm just saying, I'm not sure. டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். பட் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் வேம்பி. உங்களுக்கு வேம்பியான ஒரு ஷேட் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் திஸ். அதாவது வந்து கிரஞ்ச் லுக் அந்த மாதிரி உங்களுக்கு லுக் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் வந்து நல்லா சூட் ஆகும். ஐ திங்க் ஐ ஹாவ் ஒன் மோர் ஷேட், தட் இஸ் அ லாஸ்ட் ஷேட். ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ க்ளோசர். அதாவது நான் இப்போ காமிச்ச ரெண்டு ஷேடுமே டபுள் ஃபட்ஜும் இதுவும் கிட்டத்தட்ட க்ளோஸராக இருக்குது. பட் ஐ திங்க் டபுள் ஃப்ளட்ஜ் நல்ல ஒரு ப்ரௌனாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது கைஸ். நாட் தட் லிப்ஸில் கொஞ்சம் பார்க்க ஒரே மாதிரி இருக்க சான்சஸ் இருக்குது. பட் சம் டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். So this is Flim Nor. It is also ஒரு vampy shade, but கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. But I'm not sure guys. Last 3 shades கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கு. Maybe I will do all those things in handல வந்து swatch பண்ணி காட்டுறேன். ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்க. பட் கைண்ட் ஆஃப் சிமிலரா தான் இருக்கு. ஓகே, ஓகே கைஸ். ஸோ நீங்கள் லிப்ஸ்டிக்ஸ் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஐ நோ தோஸ் லிப்ஸ்டிக்ஸ் ஆர் ஸோ ஸ்டன்னிங். ஸோ ஒன்னே நான் என்ன யூஸ் பண்ணேன் எல்லா லிப்ஸ்டிக்ஸ் வாஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் திஸ் லிப் லைனர். திஸ் இஸ் மை வாட் இஸ் ஏ ஹோலி கிரேட் லிப் லைனர் ஃபார் மீ ஆர் ஃபார் டஸ்கி ஸ்கின் டோன்ஸ் ஆர் maybe anybody. This is the best lipstick ever. This is MAC Chestnut. செஸ்னட் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் எல்லா லிப்ஸ்டிக்கும் போட்டுக்கலாம். ஐ நோ பீப்புள் சஜஸ்ட் மெனி லிப்ஸ்டிக்ஸ், மெனி லிப் லைனர்ஸ், பட் திஸ் இஸ் ஒன்று இருந்தால் போதும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு லிப் லைனர் இது மட்டும்தான் கைஸ். இஃப் யூ ஃபவுண்ட் சம்திங் டியூப் சிமிலர் டு திஸ் கண்டிப்பாக நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி டார்க்காக இருக்கணும் கைஸ், அப்போ தான் எல்லா லிப்ஸ்டிக்குக்கும் சூப்பராக இருக்கும். எனக்கு இது வரைக்கும் எந்த லிப்ஸ்டிக்கும் குறை வச்சதே இல்லை. யூ கேன் ஆல்சோ ட்ரை டு யூஸ் டிஃப்ரெண்ட் லிப் லைனர்ஸ். ஸோ நீங்கள் லிப் லைனர்ஸ் மாற்றி மாற்றி போட உங்களுக்கு லிப்ஸ்டிக் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும். அதையும் நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஓகேவா? யா, ஐ திங்க் தட்ஸ் இட். ஸோ எல்லா லிப்ஸ்டிக்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்ச லிப்ஸ்டிக்ஸ். மேக்கில் வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. க்ரீம் லிப்ஸ்டிக்ஸ் ஆல்வேஸ் இட் இஸ் லைக் ஸ்டேயிங் பவர் எப்படி இருக்கும்னா இட் டென்ஸ் டு கோ அவே. தட் இஸ் த பார்ட் ஆஃப் த லிப்ஸ்டிக்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது ஒரு இது எனக்கு பிடிக்கும் நம்ம க்ரீம் லிப்ஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும். பிகாஸ் சப்போஸ் நம்ம சாப்பிட்டு அழிஞ்சிருச்சுன்னா நம்ம லைக் அசிங்கமாக இருக்காது, சென்டராக அந்த மாதிரி அழிஞ்ச மாதிரி இருக்காது. லிக்விட் லிப்ஸ்டிக்ஸில் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி ஃபீல் இருக்காது. யூ கேன் அப்ளை as many times you need. That's why I really like creamy lipsticks. ஓகே ஓகே கைஸ். ஸோ நான் நிறைய ஸ்வாட்ச் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் காமிச்சதில் எந்த லிப்ஸ்டிக் எனக்கு நல்லா இருக்குது, எந்தெந்த லிப்ஸ்டிக்ஸ் எனக்கு நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன லிப்ஸ்டிக்லாம் வாங்கலான்னு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கான்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.